நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஹம்தும் சனாவும் அல்லாஹ்வுக்கு உரித்ததாகுக. அவனின் சலாத்தும் சலாமும் எம்முடைய தூதர் பயஹம்பர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அஹ்லுல் பைத் என்று அறியப்படக்கூடிய அவளுடைய குடும்பத்தினர்கள் மீதும், அவளுடைய தோழர்கள் மீதும், அவளுடைய வழிகாட்டுதலில் தம்முடைய வாழ்வியலை அமைத்து கொண்ட நல்லவர்கள் அனைவர் மீதும், நம்மவர் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களை, நேற்றைய இந்த நேரங்களில் குர்ஆனிய பார்வையில் யூதர்கள்னால் யார் அப்படிங்கிறத பார்த்தோம். நேற்று பார்க்கும்போது என்னென்னா 1 மணி நேரம் ஓடி போயிடுச்சு. இன்றைக்கி அப்படி இருக்காது, கரெக்டாக முடிஞ்சிடும். ஓரளவுக்கு என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும். அப்போ இல்லை, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அந்த பனு இஸ்ராயில், அந்த யூதர்கள் நம்ம பொதுவாக சொல்கிறோம். குர்ஆன் அவங்களுக்கு 4 வகையான பெயர்களை சொல்லுது. அல் யஹூத் யூதர்கள்னு சொல்லுது, பனு இஸ்ராயில் சொல்லுது, அல்லதீன ஹாது அப்படின்னு சொல்லுது, அஹ்லுல் கிதாப் என்று சொல்கிறது என்று பார்த்தோம். அந்த யூதர்களுடைய ஆரம்பம் என்பது நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பிள்ளைகள்லேருந்து ஆரம்பிக்குது. இப்போ அந்த அடிப்படையில் யூதர்களுடைய முதல் நபி அப்படின்னு சொன்னோம்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூதர்களுடைய முதல் நபி அப்படின்னு சொன்னோம்னா யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உலகத்துக்கே முதல் நபி தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். பனு இஸ்ராயலுக்கு யூதர்களுக்கு யார் முதல் நபினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். உலகத்துக்கே கடைசி நபி யார் அப்படின்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யூதர்களுக்கு கடைசி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம். அன்புக்குரியவர்களே, இதில் மிகப்பெரிய இன்னொரு விஷயம் இருக்குது. அது கருத்தாக நாம் எடுத்துக்கொள்ளணும், ஹதீஸாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்னடா அப்படின்னா இது பலகீனமான ஹதீஸ், அதனால அப்படி நம்ம சொல்லணும். கருத்தை நம்ம உள்வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களிலேயே பாதி நபர்கள் பனு இஸ்ராயலுக்கு அனுப்பப்பட்டோம். உதாரணமாக ஒரு லைஃபான ஹதீஸ், 1,24,000 பேர் நபிமார்கள். பலகீனமான ஹதீஸ் தான். அதனால தான் 1,24,000 நபிமார்கள் நம்ம சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம்? லட்சக்கணக்கான அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த 1,24,000 பாதி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 62,000. இப்போ 62,000 நபிமார்கள் பனு இஸ்ராயலுக்கு என்றே அனுப்பப்பட்டோம். அதனால தான் நேற்று ஒரு ஹதீஸை சொன்னோம், ஒரு நபி மௌத்தாயிட்டான்னா இன்னொரு நபி வந்துடுவார். தொடர்ந்து நபி இருந்து கொண்டே அந்த சமுதாயத்தில் இருந்துச்சு. எங்கேருந்து? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து அந்த சமுதாயத்துக்கு நபி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பார்த்தோம். அவங்களுடைய அந்த முட்டாள்தனமான செய்கைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அதில் யூதர்களுடைய பொற்காலம் அப்படின்னு சொன்னோம்னா எதுதான்? 200 வருஷம் நம்ம சொல்லியிருக்கோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னாடி இருந்த அந்த காலகட்டம் தான் யூதர்களுக்கு மிகவும் பிரியத்திற்குரியது. அதனால தான் இன்றைக்கி என்ன நிலை இருக்குது? மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடிச்சிட்டு ஹைக்கல் சாலமோன் கட்டணும் நாங்கள் துடிக்கிறோம். ஹைக்கல் சாலமோன், சுலைமானுக்கென்று ஒரு கோயிலை கட்ட வேண்டும் என்று யார் விரும்புகிறாங்க? யூதர்கள் விரும்புகிறாங்க. எதை உடைச்சி விட்டுட்டு? மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அங்கே ஹைக்கல் சாலமோன் என்று அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அவங்களுடைய யூத கோயிலை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டாங்க. இல்லை, இதுவரை அடிக்கல் நாட்டிட்டாங்க. இப்போ அறுத்து பலியிடுவதற்கான பூஜைகள் ஆரம்பமாகி இருக்கிறது. உலகளாவிய பிரச்சனை அது. மக்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு சியோனிசம். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த யூதர்களை பற்றியது முடிச்சு வச்சுருவோம். இன்றைக்கி முஸ்லீம்கள்ட்ட அரசியல் விழிப்புணர்வே கிடையாது. அதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அல்லாஹ் அக்பர். அப்போ நம்ம பார்க்குறோம் சுலைமான் மீது அந்தளவுக்கு ரொம்ப பாசக்கரைங்க. ஏன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் தான் அவங்க சிறந்து விளங்கினார்கள். இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம். கடைசியாக வந்தவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள யூதர்கள் ஏற்றுக்கொள்ளலை. எந்த அளவுக்குன்னா, ஒரு வேசியினுடைய மகன், விபச்சாரியின் மகன் என்ற குற்றச்சாட்டை வச்சாங்க. நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பத்தினித்தனத்திற்கு குர்ஆன்
மிகப்பெரிய எடுத்துக்காட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அன்னை மரியாள் தவறான முறையில் என்ன பண்ணலை, பெற்றெடுக்கலை. கலிமத்துல்லா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டுதான் அவங்க கற்பஸ்திரி ஆனாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறவன் எப்போ முஸ்லீம் ஆகுவான்? லா இலாஹ இல்லல்லான்னு சாட்சி சொல்லணும், முஹம்மது ரசூலுல்லான்னு சாட்சி சொல்லணும், ஈசா கலிமத்துல்லா அப்படின்னு சாட்சி சொல்லணும், சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குன்னு சாட்சி சொல்லணும். அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பத்தினித்தனத்தை குர்ஆன் மெய்ப்பிக்கிறது. அவங்க நடத்த கெட்ட பெண்மணியெல்லாம் கிடையாது. ஆனால் யூதர்கள் அதை சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இளம் பருவத்திலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் அளவில் என்ன பண்ணிக்கிட்டானோ உயர்த்தி கொண்டான். அன்புக்குரிய சகோதரர்களே, இதில் நாம் நிறைய விஷயங்களை இல்லை ஒரு சின்ன சின்ன படிப்பினைகள் இருக்கு. ஒவ்வொரு நபியினுடைய வழிகாட்டுதலுமே சிதைக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய மதங்கள் அனைத்தும் நபியினுடைய வழிகாட்டுதல் தான். ஏதோ ஒரு நபியினுடைய வழிகாட்டுதலாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். சிலது அதீத கற்பனையால் உருவானதாக இருக்கும். நான் மேக்சிமம் எல்லாம் என்னது, ஏதோ ஒரு நபியினுடைய வழிகாட்டுதலாக இருக்கும், சிதைஞ்சு போயிடும். எல்லா நபியினுடைய வழிகாட்டுதலுமே உடனே சிதைஞ்சு போகலை. கொஞ்ச நாள் உயிரோட்டமாக இருந்து தான் மௌத்தா போச்சு. ஆனால் இதில் விதிவிலக்கு என்னென்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாவா, தமிழில் சொல்லுவாங்கள்ல, செடியில் இருக்கும்போது என்ன பண்ணிடுச்சு, கருகி போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த தாவா, அவங்க எடுத்து காட்டிய அந்த தௌஹீத் முடிஞ்சு போச்சு. எப்போ முடிஞ்சு போச்சு? அந்த காலகட்டத்திலே முடிஞ்சு போச்சு. அப்போஸ்தலர் என்று பைபிள் கூறும், பவுல் என்று சொல்லுவோம், சவுல் என்று என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்த இஸ்லாத்தை அப்படியே திரித்துவமாக ஆக்கி கிறிஸ்தவமாக ஒரு மதத்தை அந்த அப்போஸ்தலர் உருவாக்கி விட்டான். இப்போ நம்ம கண்கூடா பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் ரொம்ப வலிமை உடையவர்களாகலாம் இல்லை. எந்த அளவுக்குன்னா நாம் உண்மை ஹக்கது தான், நம்ம சொல்கிறதில் அப்படி தயங்கலாம் தேவையில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் ஹவாரியுன்கள் சஹாபாக்கள் மாதிரி இல்லை. யாரை மாதிரி? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தோழர்கள் மாதிரி இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தோழர்கள் ரோம் ராஜ்யத்தை அடித்து துவம்சம் செஞ்சாங்க, பாரசீகத்தை அடித்து துவம்சம் பண்ணாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது போய் நின்னாங்க. இதுக்கெல்லாம் நிறைய நாம் வரலாறுகளை பார்க்க முடியும். ரோமபுரியலாம் ருஸ்துமே கேட்டான், சாத் பின் அபி வக்காஸ் என்று நினைக்கிறேன் ரலியல்லாஹு அன்ஹு, எப்போ உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்புறம் எதுக்குடா கத்தியை தூக்கிட்டு ஏன் அரசவையில் நிற்கிற அப்படின்னு கேட்டான்ல. உண்மையிலேயே அந்த காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம், காதிசியா போன்ற போர்கள்லாம் பார்க்குறோம். அந்த அரசவைக்கு நபி தோழர்கள் எப்படி போயிருக்கிறாங்க பார்த்தோம்னா, அவங்களுடைய வாளை அந்த சிவப்பு கம்பளத்தில் இழுத்துக்கிட்டே போயிருக்கிறாங்க. இந்த பயம்லாம் இல்லை, நெஞ்சுரம். அந்த கம்பளத்தை அப்படி இப்போ நம்ம பார்ப்போம், யாராச்சும் வந்தாங்கன்னா சிவப்பு கம்பளத்துக்கு விரிச்சு வெல்கம் வெல்கம் கூப்பிடுவான். அது மாதிரி அரசவைகளில் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருக்கும். சாதிபின் அப்படி கிழிச்சுக்கிட்டு போகிறார், போய் ருஸ்தும் முன்னாடி நிற்கிறார். அப்போ தான் கேட்குறோம், உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைடப்பா, அப்புறம் எதுக்குப்பா வாழை தூக்கிட்டு இவ்வளவு வந்திருக்கிற? அப்போ அவங்க சொன்ன வார்த்தைகள் இன்னமும் நம்மளுடைய காதுகளை ரீங்காரம் இட்டுக்கொண்டே இருக்கு. மனிதர்களுக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து மனிதர்களை அல்லாஹ்வின் அடிமையாக மாற்ற வந்திருக்கும். உனக்கு எனக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய மனுஷன் என்ன பண்ணுறான்? மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிறான். அவனை நாங்கள் என்னவா மாற்ற போகிறோம்? அல்லாஹ்வுக்கு அடிமையாக மாற்ற போகிறோம். அதுக்கு தான் வந்திருக்கோம். உண்மையிலே சஹாபாக்கள் அவங்க அந்த அளவுக்கு நெஞ்சுரம் ஸ்டஃப்பாக இருந்தனால தான் இன்றைக்கு வரை இஸ்லாம் நிற்கிது. ஆனால் ஹவாரியுன்கள் அப்படி அல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் அவ்வாறு அல்ல. அவங்களால ஸ்டஃப் கொடுக்க முடியலை. யாருக்கு எதிராக? யூதர்களுக்கு எதிராகவும். அன்னைக்கு பலஸ்தீன் ரோம் ராஜ்யத்தின் கீழே இருந்துச்சு. ரோம் ராஜ்யம் என்பது பேகன் அப்படிங்கிற அந்த ரிலீஜியன்ஸ் மதத்தை ஃபாலோ பண்ணக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சக தோழர்களான ஹவாரியின்களுக்கு மத்தள மாதிரி ரெண்டு பக்கமும் அடி. ஒன்று யூதர்களின் மூலமாகவும், ஒன்று அந்த பேகன்ஸ் மூலமாகவும்.
அதனால் அவங்களால என்ன பண்ண முடியலைன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த தௌஹீதை இப்படி வீரியமாக அவங்களால கொண்டு போக முடியலை. அங்கே தான் ஷைத்தான் என்ன வேலை பார்த்துட்டான், சவுலை வச்சு கிறிஸ்தவம் திரித்துவம் ஒன்று ஆரம்பித்து அது ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் ஆரம்ப காலகட்டத்தில் அவ்வளோவா வரலை. கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம் கிறிஸ்தவம் அமைதியாகத்தான் இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற இஸ்தான்புல், துருக்கி இஸ்தான்புல், எனக்கு கான்ஸ்டான்டின் நோபில் என்று அறிவிக்கப்படும். அதனுடைய ஆட்சியாளர் பேர் தான் கான்ஸ்டான்டைன். கிபி 328 அவர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிறார். அன்னையிலிருந்து தான் கிறிஸ்தவம் மிகப்பெரிய மதமாக மாறுச்சு. இப்போ அந்த அடிப்பில் இன்றைக்கும் கிறிஸ்தவம் போயிட்டுருக்கு. இப்போ அன்புக்குறியில் இப்படித்தான் யூதர்களுடைய நிலைப்பாடுகள் இருக்குது. இப்போ முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட யூதர்களுடைய வரலாற்றை முடிச்சோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்க மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. மதீனாவில் யார் இருந்தா, அவுஸு ஹஸ்ரஜ் அப்படிங்கிற அரபுக்கள் இருந்தாங்க. அதோடு இல்லாமல் 3 குழுக்கள் மதீனாவில் யூத குழுக்கள் இருந்துச்சு. பனு நலீர், பனு குரைலா, பனு கைனுகா யூதர்கள் இருந்தாங்க. என்னடா பலஸ்தீனத்தில் இருந்தவங்க எதுக்கு மதீனாவுக்கு வந்தாங்க? பலஸ்தீனத்தில் தான் அவங்க இருந்தாங்க, எதுக்கு மதீனாவுக்கு வந்தாங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா நம்ம சொல்கிறோம், அவங்க அந்த அளவுக்கு அந்த வேதத்தை கரைத்து கொடுத்த விற்பனர்களாக இருந்தனால கடைசி நபி அரபு பெருவெளியில் தான் வருவான்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால மதீனால இருந்த அந்த யூத குழுக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காகவே மதீனாவுக்கு வந்துச்சு. எப்போ வந்துச்சுன்னு சொல்கிறாங்க, கிபி 3ஆம் நூற்றாண்டு. ரசூல்லா வந்தது கிபி 7ஆம் நூற்றாண்டு. அப்போ ரசூல்லா வர்றதுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி அவன் அங்கே வந்து உட்கார்றான். ஏன்? அவனுடைய வேதங்களில் சொல்லப்பட்டு கடைசி இறை தூதர் எங்கே தான் வருவார், அரபு பெருவெளி. கரெக்டாகவே கணிச்சிருக்கான் பாருங்க. தரல மக்கால வந்து உட்காரல, நல்ல வேலை மதீனால உட்காந்துட்டான். இல்லை உண்மையில் நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரசூல்லா வந்தது கிபி 610 என்று நினைக்கிறேன், 570 610. இப்போ அவன் கிபி 300 வந்து உட்காந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு யார் வந்தாங்கிறதையும் சொல்கிறான். பனு நலீர் அப்படிங்கிற அந்த வம்சம் தான் முதலாக வந்துச்சு. கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரை யூதர்கள் படையெடுக்கிறாங்க, மதீனாவை நோக்கி அங்கே இருக்கிறாங்க. எந்த அளவுக்குனா நம்ம இன்னைக்கு நீங்கள் சீரால பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவுஸ் ஹஸ்ரஜ்கிட்ட இஸ்லாத்தை எடுத்து சொன்னோடனே அவங்களுக்கு பிடிபட்டுருச்சு. என்ன காரணம்னா, அவங்க ஊரில் இருந்த யூதர்கள் அவுஸ் ஹஸ்ரஜை மிரட்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. எங்களில் ஒரு நபி என்ன பண்ணுவார், வருவார், அவர்தான் இந்த உலகத்தை ஆழ்வார், நீங்கள்லாம் எங்களுக்கு கீழே வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, மதீனாவை பொறுத்தளவு யூதர்கள் மைனாரிட்டி, சிறுபான்மை, கொஞ்சம் பேர் தான், 3 குழு. அரபுக்கள் தான் பெரும்பான்மை. அப்போ யூதர்கள் பயமுறுத்தி இருக்கிறான் யார, அரபுக்களை. எங்களில் ஒரு நபி வருவார், அவர் தான் ஆட்சி செய்வார், எல்லாம் என்கிட்ட வருவீங்க. அரபுன்னு குதிச்சுக்கிட்டா இருக்க, பெரும்பான்மைவாதம் பேசிக்கிட்டு இருக்கியா, எங்கள்கிட்ட ஒரு நபி வருவார், உனக்கு நாங்கள் படிக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறான். இது அவங்களை எச்சரித்து கொண்டே இருந்தனால தான் ஹவுஸ் ஹஸ்ரஜுக்கு ரசூல்லா தஅவா பண்ணோடனே கிளிக் ஆயிடுச்சு. மேற்படியா சொன்ன நபி இவர் தான், ஏற்றுக்கிட்டாங்க, மதீனாவுக்கு வந்தாங்க. இப்போ நம்ம இதில் தான் இப்போ முக்கியம். ரசூல்லாவுக்காக தானே 400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்தாங்க, ரசூல்லாவே ஏற்றுக்கிறல. என்ன காரணங்கிறது அல்லாஹ் சொல்லும்போது பகியன், காழ்ப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ் பயன்படுத்தும் போது அதுதான் சொல்கிறான், காழ்ப்புணர்ச்சி. ஏன்? அவன் வாழையடி வாழையாக நம்புகிறான். தொடர்ந்து நம்ம பாரம்பரியத்தில் தான் யார் வாரா, நபி வாராரு. கடைசி நபி எங்கே தான் வருவார், நம்ம குடும்பத்தில் தான் வருவார், இந்த பனு இஸ்ராயலில் தான் வருவாருன்னு அவனை எதிர்பார்த்து கொண்டு இருந்தான். அந்த எதிர்பார்ப்புக்கு மாற்றமாக பனு இஸ்மாயில் அரபுக்கள்லாம் அனுப்பி வச்சுட்டான். அந்த ஒற்றே ஒரு காரணத்திற்காகத்தான் ஒட்டு மொத்தமாக நிராகரிச்சு. சில நல்லவர்கள் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், சில யூதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இப்போ இதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லுவான். சூரத்துல் மாஇதா 5வது அத்தியாயம் 82வது வசனத்தை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான், லா தஜிதன்ன அஷத்த நாசி அதாவத்தன் லில்லதீன ஆமனு அல் யஹூத் வல்லதீன அஷ்ரகு அப்படின்னு தான் அல்லா தாலா சொல்கிறான். ஒல தஜிதன்ன, அல்லா தாலா என்ன பண்ணுறான்னா
கன்ஃபார்மாக சொல்கிறான், நிச்சயமாக நபியே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். யாரை? முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய விரோதிகளாக யூதர்களையும் இணை வைப்பாளர்களை மட்டும்தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். முஃமின்களுக்கு எதிரி அப்படின்னு சொன்னால் அவன் ஃபஸ்ட்டு யார் தான்? யூதன் தான் அப்படின்னு நல்லா அந்த வசனத்தில் பதிவு செய்யும். சூரத்துல் மாஇதா 82வது அத்தியாயம் வசனம். அடுத்தது யார்னா வல்லதீன அஷ்ரகு, இணை வைக்கக்கூடியவர்கள். அதிலே தொடர்ச்சி சொல்லுவான், யார் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்களோ அவங்க இவங்க மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லவங்க அப்படின்னு நல்லா தலா அந்த வசனத்திலே சொல்லுவோம். இவங்கள மாதிரி இல்லை, அவனும் மோசம்தான். இவன் வலிக்க அறுப்பான்ல, இவன் வலி இல்லாமல் அறுப்பான். எது மாதிரி? காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கு மாதிரி. அது நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இவன் வலிக்க அறுப்பான், இவன் வலி தெரியாமல் என்ன பண்ணுவான்? அறுப்பான். அவ்வளோதான் வித்தியாசம் ரெண்டுக்கும். அது மாதிரி தான் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும். அல்லாஹ் அந்த வசனத்தில் அப்படி தான் சொல்கிறான். சூரத்துல் மாஇதா 82. சந்தேகம்னா எடுத்து பார்த்துக்கங்க. அப்படி அல்லாஹ் நம்மளுக்கு புரிகிற மாதிரி தான் என்ன பண்ணுறான்? சொல்லி காட்டுறான். இப்போ அன்புக்குரியவர்களே, அந்த அடிப்படையில் தான் யூதர்கள் இருந்து கொண்டே இருக்கிறான். அப்போ அந்த பொறாமை எந்த அளவுக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்வதற்கெல்லாம் என்ன அப்படி இருக்கிறாங்க? முயற்சித்திருக்கிறாங்க. அதெல்லாம் சீராக்களை நம்ம என்ன பண்ணுறோம்? பார்க்குறோம். அப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பொறுத்து பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ணாங்க? மதீனாவை விட்டு எல்லா யூதர்களையும் அப்புறப்படுத்தினார்கள். எல்லாத்தையும் ஹைபர்லேருந்து அப்புறப்படுத்தினாங்க. கடைசியில் மௌத்துக்கு முன்னாடி வசியத்து செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. என்ன வசியத்து? ஜசீரத்துல் அரேபியா, சவுதி அரேபியா கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னது அல் ஜசீரத்துல் அரேபியா. இந்த அரேபிய தீபகற்பத்தில் திரும்ப யார் வரக்கூடாது? பனு இஸ்ராயில் வரக்கூடாது. யூத நசாராக்கள் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. அதுக்குண்டான வழிவகைகளை அல் ஜசீரத்துல் அரேபியாவை ஆட்சி செய்பவர்கள் எப்போதும் எடுத்து விடக்கூடாது அப்படிங்கிற வசியத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டு தான் போயிருக்கிறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த உருண்டோடுச்சு. இப்போ அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய நல்லதொரு ஆட்சி ஒரு 10 ஆண்டுகள் மதீனாவில் இருந்துச்சு. அவங்க வஃபாத்தை தழுவுனாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அபூபக்கர் வந்தாங்க, உமர் அலி எல்லாம் வந்தாங்க. உமர் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் பரவியது. எந்த அளவுக்குன்னா, பலஸ்தீனும் இஸ்லாமிய அரசின் கீழே என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. அப்போ நாம் பார்க்குறோம், அன்னைக்கு பலஸ்தீனுடைய நிலை என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் தான் மெஜாரிட்டி. யூதர்களை எங்கே கண்டாலும் அடித்து விரட்டினான். ஏன் அப்படின்னா, தங்களுடைய கடவுளான இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிட்டாங்க? கொன்னுட்டாங்க. அவனுடைய நம்பிக்கை அதுதானே. மரியம் அலைஹிஸ்ஸலாம் மரியம்மா மேரியை என்ன பண்ணுறாங்க? தப்பாக பேசியிருக்கிறாங்க. இன்னும் போன்ற அரசியல் காரணங்களால எப்பயுமே இந்த மத தலைவர்கள், அரசியல் தலைவர்கள்லாம் இதையாச்சும் உன்னை கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மக்களை என்ன பண்ணிடக்கூடாது? ஒன்று சேர விட்டுறக்கூடாது, யோசிச்சிடக்கூடாது, அப்படி எதையாச்சும் உன்னை கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அதுதான் வேணும். யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? தன்னை நோக்கி யாரும் கவனத்தை செலுத்திடக்கூடாது. அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டே கிடக்கணுங்கிற கொளுத்தி. அந்த வேலையை அன்றைக்கி யார் போய் எடுத்தாங்கன்னா, போப்பாண்டவர்கள், மத குருக்கள் என்ன பண்ணாங்க? செவ்வனை என்ன பண்ணிட்டு வந்தாங்க? செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில் கிறிஸ்தவர்கள் யூதர்களை பார்த்தாலே அவங்களுக்கு கோபம், அடித்து துரத்திக்கிட்டு இருந்தாங்க. உமர் அலி அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் தான் பலஸ்தீன் யார் கைக்கு வருது? இஸ்லாமிய அரசின் கீழ்க்கு வைத்து யூதர்களுக்கு முழு உரிமையும் கொடுக்கப்படுது. அவங்களும் வரணும், அவங்களுக்கு இந்த இது பொருத்தமானது தான், இது அவங்களும் இந்த ஊருக்குரியவர்கள் தான் சொல்லி உமர் அலி அல்லாஹ்வும் தான் அதை இலகுபடுத்தி காட்டுறாங்க. இப்போ அந்த அடிப்படையில் தான் யூதர்களுடைய வாழ்வுகள் இருந்தது. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இப்போ யூதர்களை பற்றிய ஒரு பிம்பம், ஒரு இது நமக்கு ஓரளவுக்கு தெரியக்கூடியதாக இருக்குது. அடுத்து இன்னைக்குரிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சியோனிசம். சியோனிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வேறு எந்த நாட்டில் இருக்கிறாங்களுக்கு புரியுறோ இல்லையோ, இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சும். அந்தளவுக்கு இலகுவாக நம்ம புரிய வச்சிடலாம். சியோனிசம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்துத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் சியோனிசம்னா என்னன்னு தெரிஞ்சு. இந்துத்துவம்னா என்ன? நீங்கள் தான் சொல்லணும். இந்துத்துவம்னா என்ன? ஃபாசிசம். ஹிந்து மதத்தை சும்மா பகடை பொருளாக ஆக்கி கொண்டு தன்னுடைய அரசியல் லாபத்துக்காக மக்கள் என்ன பண்ணுறது? பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி. ஹிந்து மதத்துக்கும் ஹிந்துத்துவத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதை நமக்கு உறுதியாக சொல்லலாம். ஹிந்து மதத்திற்கும் ஹிந்துத்துவத்திற்கும் எந்த தொடர்புமே இல்லை.
ஆனால் ஏன் அப்படி பேர் வச்சிருக்கிறான்னா பெரும்பான்மை இங்கே யார்? ஹிந்துக்கள். அப்போ அவங்கள தன்னுடைய அந்த வலையில் விழ வைக்கணும்னா அது சார்ந்து தான் என்ன பண்ணணும், ஒரு அரசியலை செய்யணும். அது மாதிரி தான் சியோனிசம். சியோன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். பைபிளில் கானான் தேசம் அப்படின்னு சொல்லுவோம், அரபியில் கன்ஆன் என்று சொல்லுவோம். அதே மாதிரி ஹீப்ரு மொழியில் சியோன் என்று சொல்லப்படும் அந்த ஊருக்கு. எப்படி அரபு மொழியில் கன்ஆன் சொல்லுவோமோ, பைபிளில் தமிழில் கானான் தேசம் என்று எழுதப்பட்டிருக்கோ, ஹீப்ரு மொழியில் அந்த ஊருக்கு பேர் என்னன்னா சியோன். அப்போ சியோனிசம்ங்கிறது அதன் மூலமாகத்தான் கட்டமைக்கப்படுது. யார் கட்டமைக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா 1890 தியோடர் ஹெஸ்ஸில் அப்படிங்கிற ஒரு நபருடைய, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அதை பேசியிருக்கிறாங்க, ஆனால் அதை நல்ல முறையில் கொண்டு போனது யாருன்னு பார்த்தோம்னா தியோடர் ஹெஸ்ஸில் தான். 1890. அவர் எப்போ பிறந்தார்னா 1860. 30 வருஷத்துலேயே 30 வயசு தான் ஆகுது. அந்த அளவுக்கு ஒரு மூளை வேலை செஞ்சு ஒரு ஜியோனிஸ்ட் ஆர்கனைசேஷன் சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி யூதர்களுக்கென்று என்ன பண்ணணும், ஒரு நாடை கண்டிப்பாக என்ன பண்ணணும், உருவாகணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தாட்டை அவங்க தான் கொண்டு வராங்க. எந்த அளவுக்குன்னா நமக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் பலஸ்தீன்கிறது யாருக்கு சொந்தமானது தான், யூதர்களுக்கு சொந்தமானது தான் என்று என்ன பண்ணப்படுது, பிரச்சாரம் பண்ணுறான். அவன் எந்த ஊருக்காரே அப்படின்னு பார்த்தோம்னா ஹங்கேரியில் பிறந்து வளர்ந்தவன். அப்புறம் ஜெர்மனியில் போய் லாயர் படித்தாப்புல, பிரிட்டனில் அப்புறம் போய் படித்தாப்புல, அங்கேருந்து தான் தன்னுடைய திட்டங்களை கொண்டு வராப்புல. இந்த தியோடர் ஹெஸ்ஸில் என்பவன் எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துகிறோம், அதுக்கு முன்னாடிலாம் சில பேர்கள் சொல்கிறாங்க, வரலாறுகள் அவருடைய பேர்லாம் பதிவு செய்யப்படலை, ஏதோ ஒரு மூளை முடுக்கில் என்ன பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நம்ம சொல்லலாம்ல, இந்திய சுதந்திரத்துக்கு யார் யாரா போராட்டம், யார் யார் போராடினாங்க அப்படின்னா எல்லாத்தையும் மறந்துடுவோம். மகாத்மா காந்தி தான் சொல்லுவான். இல்லை ஹக்கு அதுதான். இந்திய சுதந்திரம் கேட்டவொடனே டக்குன்னு என்ன சொல்லுவான், மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லுவான். அது ஆமாம், அவர் லாஸ்ட்டில் அவர் காலகட்டத்தில் என்ன பண்ணுச்சு, இந்தியா விடுதலை பெற்றுச்சு. ஆனால் இந்திய விடுதலைக்கு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாடுபட்டுருக்கிறாங்க. மக்களை ஓரளவு கொண்டு வந்தது மகாத்மா காந்தி, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. நம்ம இருக்கிறத இல்லைன்னு என்ன பண்ண மாட்டோம், சொல்லவே மாட்டோம். அப்போ மகாத்மா காந்தி என்ன பண்ணார், அவருடைய அந்த போராட்டத்துக்கு பிறகு மக்கள் கூடுனாங்க, அதனால் அவரை முன்னிலைப்படுத்துகிறாங்க. அது மாதிரி இந்த தியோடர் ஹெஸ்ஸிலுக்கு முன்னாடி அந்த சியோனிச சிந்தனையே ஒரு 4-5 பேர் பேசியிருக்கிறாங்க. ஆனால் வரலாற்று புத்தகங்கள் அவங்க பேர் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும். தியோடர் ஹெஸ்ஸில் தான் முக்கியத்துவம் படுத்தப்படுறாங்க. ஏன்னா அதை பெர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சாப்புல. தியோடர் ஹெஸ்ஸில் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா 1890 அந்த ஜியோனிஸ்ட் அப்படிங்கிற அந்த அமைப்பை உருவாக்குறாரு. 1897 சுவிட்சர்லாந்தில் முதல் யூதர்களுடைய மாநாடுன்னு ஒரு மாநாடை நடத்துகிறார். 7 வருஷத்துலேயே 1890 அமைப்பை உருவாக்குறார். 1897 மாநாடு நடத்திடுறாப்புல. அப்போ அந்த அளவுக்கு நல்ல வீரியமாக செயல்பட்டவராக இருந்தார். எந்த அளவுக்குன்னா நாம் பார்க்குறோம், வரலாறில் பதிவு செய்யப்படுது, நேரடியாக ஹலிஃபாட்டே போய் பேசிட்டாப்புல. யார்கிட்ட, சுல்தான் அப்துல் ஹமீது சானி. சுல்தான் அப்துல் ஹமீத் சானி அந்த 1897 தான் போய் பேசுகிறாப்புல. அந்த மாநாடை முடிச்சு போட்டு நேராக அப்துல் ஹமீத் சானிகிட்ட போயிட்டாப்புல. இப்படி எங்களுக்கு அப்துல் ஹமீத் சானி, 2ஆம் அப்துல் ஹமீத் தமிழில் சொல்லணும்னா, அன்னைக்கு உஸ்மானியா ஹிலாஃபத்தினுடைய ஹலீஃபாக அவர் தான் இருந்தார். அவர்கிட்ட போய் அழகாக பேசுகிற, இன்னும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹலீஃபா அவங்களே, உங்கள் அரசுக்கு நிறைய கடன் இருக்குது. ஆமாம், இஸ்லாமிய அரசு கடைசி ஒரு 300 வருஷங்கள் வீழ்ச்சி பெற்றுச்சு. ஆனால் நிறைய கடன் சுமைகள். அது சொல்கிறோம், யூதர்களாகிய நாங்கள் ஒட்டுமொத்த கடனையும் என்ன பண்ணுறோம், அடைக்கிறோம். ஒரு அரசாங்கம் வாங்கி வச்சுருக்கக்கூடிய கடனை ஒரு குழு அடைக்கிறேன்னு சொல்லுது. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட என்ன இருக்குது, பணம் இருக்குது. எல்லாம் வட்டி, எல்லாம் வட்டி. இப்போ சுல்தான் அப்துல் ஹமீத் சாஹிப் டீல் பேசுகிறான். இந்த பலஸ்தீனத்தில் முழு பலஸ்தீனத்தை இல்லை, ஒரு பகுதியை மட்டும் எங்களுக்கு என்ன பண்ணுங்க, கொடுத்துருங்க, நாங்கள் வாழ்கிறோம். அதுக்காக வேண்டி உங்கள் அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்த கடனையும் நாங்கள் என்ன பண்ணுறோம், அடைச்சி விட்டுருவோம். இப்போ அன்புக்குரியவர்கள், அப்போ சுல்தான் அப்துல் ஹமீத் சானி சொன்ன வார்த்தை இன்னமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நீ என்னுடைய ஒரு கையை கேட்டால் கூட நான் என்ன பண்ணிடுவேன்,
அறுத்து கொடுத்துருவேன். என்னுடைய ஒரு சதை துண்டை கேட்டால் அறுத்து கொடுத்துருவேன். ஆனால் பலஸ்தீனத்தினுடைய ஒரு பிடியை கொடுக்க முடியாது. ஏன்னா லில் உம்மா, அது இந்த உம்மத்திற்கு உரியது. இன்றைக்கி அது மறந்தே போச்சு, முஸ்லீம் சமூகத்துக்கு அது மறந்தே போச்சு. பலஸ்தீனம் என்பது இந்த உம்மத்திற்குரியது என்பதை மறந்து போச்சு. ஆனால் சுல்தான் அப்துல் ஹமீத் அதைத்தான் அங்கே பயன் பண்ணுறார். என்கிட்ட எது வேண்டாலும் கேளு, ஆட்சியாளராக ஹலீஃபாவாக நட்பு கொண்டவராக நீ என்ன கேட்டாலும் தாரேன். ஆனால் பலஸ்தீனத்திலிருந்து ஒரு பிடியை கூட தர முடியாது. ஏன்னா அது இந்த உம்மாவிற்குரியது அப்படி சொன்னான். அப்போ தான் அவன் முடிஞ்சு போய் சரி இந்த ஆள் நம்மளுக்கு சரிப்பட்டு வரமாட்டார். அடுத்தது எங்கே போகிறான்? ரஷ்யாவுக்கு போகிறான். ரஷ்யாவில் போய் பேசுகிறான். ரஷ்யா கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு. இன்றைக்கி பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ரஷ்யா நிற்கும், எதிராக என்ன நிற்காது. அது நீங்கள் உலக அரசியலில் பார்க்கும்போது அதெல்லாம் தெரியும். ஏன்னா ரஷ்யாங்கிறது கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக கொண்டு இருக்கக்கூடிய நாடு. இப்போ அவங்களும் கையை விரிச்சிட்டாங்க, முடியாது. கடைசியில் எங்கே போனான்? பிரிட்டனுக்கு போனான், இங்கிலாந்துகிட்ட போனான். ஏன்னா அன்றைக்கி அதான் சூப்பர் பவர். பிரிட்டனா ரஷ்யாவான்னு இருக்குது. ரஷ்யாட்ட போனால் முடியலை, பிரிட்டன்கிட்ட போனான். பிரிட்டன்கிட்ட போனோடனே பிரிட்டன் சொல்லுச்சு, சரி உங்களுக்கென்று நாம் என்ன பண்ணுறோம், ஒரு நிலத்தை ஏற்படுத்தி தாரோம். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா கென்யா நாட்டில், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய கென்யா நாட்டில் உங்களுக்குன்னு என்ன பண்ணுறோம், ஒரு நாடை உருவாக்கி தாரோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவங்க மறுத்தர். எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம்னா எதுதான் பலஸ்தீன். அதை உருவாக்கிட்டாங்க, அந்த மைண்ட் செட்டை கொண்டு போயிட்டாங்க. இப்போ இங்கே மைண்ட் செட்டு கொண்டு வந்தால, இங்கே தான் இவர் பிறந்தார், இங்கே தான் இவர் பிறந்தார், இங்கே தான் இவர் பிறந்தார்னு அதை முடிச்சு விட்டான். அடுத்தது இன்னொரு ஆளை தூக்கிட்டான், இங்கே தான் இவர் பிறந்தார், இவர் இங்கே தான் பிறந்தார். எது? கிருஷ்ண ஜென்மபூமி. ஞானவாபியை விடுங்க, அடுத்து மதுரா இருக்குது. ஞானவாபிக்கு இப்போ அது சிவலிங்கம் தான் இருக்குன்னு சொன்னான். அடுத்தது மதுரான்னு ஒரு இடத்துல இங்கே தான் கிருஷ்ணர் பிறந்திருக்கிறான்னு ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்போ இப்படி தான் அவனும் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். வாக்களிக்கப்பட்ட தேசம் பலஸ்தீன், நமக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் பலஸ்தீன், நமக்கு அவன்தான் போல. அவன் உண்மை, அவன் முன்னோருக்கு அவன்தான் போல. அல்லாஹ் நீயும் போய் ஜிகாது பண்ணுன்னு உட்காந்தவங்க அவங்க தான். அன்னைக்கே போயிருந்தானா அவங்கள அல்லாஹ் ஓரளவில் என்ன பண்ணியிருப்பான், வச்சிருப்பான். செய்கிறதெல்லாம் செஞ்சு போட்டு கடைசியில் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட பூமி அதுதான் அப்படின்னு உருட்டினான். மக்கள் நம்புனாங்க. திரும்ப 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 சொல்லும்போது மக்கள் நம்புவாங்க. அப்போ முஸ்லீம்னுடைய பொறுப்புணர்வு என்னன்னா, தமிழில் ஒன்று சொல்லுவாங்கல்ல, உண்மை வீட்டை விட்டு வெளியே வரவங்களே பொய் ஊரை சுற்றிட்டு வந்துடும் அப்படின்னு. யதார்த்தமாக நாம் பழமொழி சொல்லுவாங்க, உண்மை வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே பொய் என்ன பண்ணிடுமா, ஊரை சுற்றிட்டு வந்துடும். அந்த மாதிரி அப்போ முஸ்லீம் சமூகம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். எதுக்கு அப்படி ஒரு விஷயம் மக்கள்கிட்ட பரவுதா, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. அதனுடைய எதிர்கருத்துக்களை உடனடியாக முஸ்லீம் சமூகம் மறுதளிக்க வேண்டும். ஆனால் அன்னைக்கு முஸ்லீம் சமூகம் அமைதியாக இருந்துச்சு. அவங்க சொல்ல சொல்ல எல்லோருக்கும் அந்த சிந்தனைகள் ஏற்பட்டுச்சு. அன்பிற்குரியவர்களே, இந்த சியோனிசம் என்பது யூத மதத்தை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது. யூதர்கள் மட்டும் அல்ல, அதில் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. ஏன் எம்பிபிஎஸ் கூட இருப்பார், எம்பிஎஸ் கூட என்ன பண்ணுவார் இருப்பார், அல்லாஹ் ஆலம். முஸ்லீம்களும் இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, இந்துத்துவத்தில் இந்து மட்டுமா இருக்கிறான், வேலூர் இப்ராஹிம் தான் இருக்காப்புல. யதார்த்தம் அதுதான். அப்போ அது ஒரு மதம் சார்ந்தது அல்ல, வெளியே காட்டுறது தான் இது இந்து மதம் அப்படி அல்ல. இன்னைக்கு சியோனிசம் அப்படி தான் காட்டப்படுது. சியோனிசம் என்பது யூதர்களுடைய அல்ல, யூதர்களும் அதில் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம்களும் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனோம்னா செக்யூலரிஸ்ட் மத சார்பற்றவர்கள் நிறைய இருக்கிறான். சயின்டிஸ்ட் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கிறான். அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா தஜ்ஜாலுக்காக உலகை ரெடி பண்ணுவது, வேற ஒன்றும் கிடையாது. சியோனிசத்தினுடைய வேலை என்ன தெரியுமா, தஜ்ஜாலுக்காக இந்த உலகை தயார் செய்வது. இன்னைக்கு உலகம் அதை நோக்கி போய்கொண்டிருக்கு, உலகம் அதை நோக்கி போய்கொண்டிருக்கு. எந்த அளவுக்குன்னா ஒன் குளோபல், ஒரே உலகம் இன்னைக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டான். அது யாருடைய உலகம்னா தஜ்ஜாலுக்கு அடிமைப்படக்கூடிய உலகம். தஜ்ஜாலை அவன் எதிர்பார்க்கிறான். தஜ்ஜாலுக்கு என்ன பேர் தெரியுங்களா, மெஸ்ஸியா. தஜ்ஜாலுக்கு அவன் வச்சிருக்கக்கூடிய யூதர்கள் எதிர்பார்க்கிறான். தன்னுடைய மீட்பர் திரும்பொருக்க யூதர்களை எல்லாம் மேலிடத்துக்கு யார் கொண்டு வருவா,
மசீஹு கொண்டு வருவார். மசீஹ் என்று அரபியில் சொல்லுவோம். மசீஹுங்கிறது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் சொல்லப்படும், தஜ்ஜாலுக்கும் சொல்லப்படும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எதுக்கு சொல்லப்படும்? அவர் நபியாக இருக்கும்போது இப்படி தடவுனாலே முஜிஸா நடந்துச்சு. இப்படியே குருடனாக இருந்திருப்பார், இப்படி தான் அவர் அப்படியே தடவுவாரா, பார்வை வந்துடும். நோய்வாய்ப்பட்டவராக இருப்பார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, சும்மா வெறுங்கையை வச்சு அப்படி தடவுவாங்க, அவருக்கு நோய் போயிடும். மசஹனா தடவினார்னு அர்த்தம். அப்படி தடவுறதுனால அவருடைய நோய்கள் பறந்தோது. செத்து போய் கிடக்கார் ஒரு ஆள், இப்படி தடவுடனே உயிர் பிச்சு இருந்திருக்கிறார். அதனால ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய புனை பெயர் என்னன்னா மசீஹ். அது மாதிரி தஜ்ஜாலுடைய புனை பெயரும் மசீஹ். ஏன்னா ஒற்றை கண்ணை நம்ம ஒரு கண்ணு தடவப்பட்டதை போன்று இருக்கும். அதனால் தஜ்ஜாலுக்கும் பேர் என்னதான், மசீஹ் தான். அப்போ அவர்கள் மெஸ்ஸியாவை எதிர்பார்க்கிறார்கள், நாமளும் மெஸ்ஸியாவை எதிர்பார்க்குறோம். எந்த மெஸ்ஸியாவை? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள, அவே அந்த கிறிஸ்துவை. அதுக்கு தான் இன்றைக்கி உலகத்தை அவன் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதனுடைய மிக முக்கிய ஆர்கனைசேஷன் தான் சியோனிசம். இலுமினாட்டின்னு சில பேர் சொல்லுவாங்க, சீக்ரெட் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, லார்ட் ரோத்சைல்டுடைய குடும்பத்தினர்கள் என்று சொல்லுவாங்க. இல்லை 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 இல்லைன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறான். அப்படிலாம் இல்லை, இருக்காங்க. ஆனால் இவங்க பயமுறுத்துகிற மாதிரிலாம் இல்லை. சில பேர் அவங்கள அல்லாவுடைய இடத்துல கொண்டு போய் வச்சுறான். நான் ஓதுபில்லா எது நடந்தாலும் அச்சன் அப்துல் சமூத் தும்முனாலும் யார் தான்? இலுமினாட்டி தான். அப்படிலாம் கிடையாது. அப்போ இருக்கிறான், இலுமினாட்டி இருக்கிறான், சீக்ரெட் சொசைட்டி இருக்குது, ஃப்ரீ மேன்சன் இருக்குது, எல்லாம் இருக்குது. இல்லைன்னு சொல்கிறவனும் பொய் சொல்கிறான். சில பேர் இருக்கிறான், இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்ல மாட்டோம். இருக்குன்னு சொல்கிறவன் ரொம்ப ஹை லெவலில் கொண்டு போய் வைக்கிறான். அப்படியும் கிடையாது. அது தஜ்ஜாலுக்காக நடைமுறை, அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. குறிப்பாக யூதர்கள் அதனுடைய வேலையை செய்வாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை இறங்கின உடனேயே ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? பள்ளிவாசல் கதவு திறன்னு சொல்லுவாங்க. பள்ளிவாசல் கதவு திறந்தோடனே யார் நிற்பா? தஜ்ஜால் நிற்பான். தஜ்ஜாலுக்கு பின்னாடி 70,000 யூதர்கள் நிற்பாங்க. தஜ்ஜாலுக்கு பின்னாடி 70,000 யூதர்கள் நிற்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்த உடனேயே தஜ்ஜால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காற்றில் உப்பு கரைவதை போன்று அவன் கரைய ஆரம்பிப்பான். உப்பு காற்று, உப்பு வைக்கிறோம், காற்று எப்படி கரைஞ்சு அப்படியே நீர் விட்டு போகும்ல, அது மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பார்த்தவுடன் தஜ்ஜால் கரைய ஆரம்பிப்பான். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, உன்னை கொல்லணும்னு அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறான், எனக்கு கட்டளை இட்டிருக்கிறான்னு சொல்லி கொல்லுவாங்க. அப்போ தான் யூதர்களை யார் கொல்லுவா? முஸ்லீம்கள் கொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மரத்துக்கு பின்னாடி கல்லுக்கு முன்னாடிலாம் போய் யார் ஒளிவா? யூதர்கள் போய் ஒளிவாங்க. அப்போ கல்லும் மரமும் எல்லாம் என்ன பண்ணும்? பேசும். யா முஸ்லீம் தஆல் ஹுனா அல் யஹூதியின் தஹ்தி, முஸ்லீமே இங்கே வா, எனக்கு பின்னாடி தான் யார் இருக்கிறா? யூத பையன் ஒழுங்கு. அது எப்போனா அப்போ தான் தஜ்ஜாலோடு இருக்கிறவங்கள்ட்ட தான். அப்போ தான் அது சொல்ல, அப்போ தான் ரசம் இல்லல் ஹர்கத் என்ற மரத்தை தவிர. இப்போ அன்புக்குரியவர்களே, யூதர்கள் தஜ்ஜாலுக்காக இந்த உலகை இயக்குவதற்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ அந்த சியோனிசம் எந்த அளவுக்கு கொண்டு வரப்படுது அப்படின்னு பார்க்குறோம்னா, அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, நம்ம பார்க்குறோம் இந்த அளவுக்கு வேலை செஞ்சால 1890 பண்ணான். அந்த மாநாடுகளை 97 நடத்தினான். 1901 நேராக பலஸ்தீன்லேயே போய் பலஸ்தீன் லேண்ட் ஃபவுண்டேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவுறான். யூதர்களுக்கென்று நாம் என்ன பண்ணுவோம், இடத்த வாங்குவோம் சொல்லி 1901 போய் எங்கே, பலஸ்தீனத்திலேயே போய் அவன் அந்த அலுவலகத்தை ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறான். எதுக்கு? அவன் சொல்லாமலாம் செய்யலை, சொல்லிட்டு தான் செய்கிறான். இங்கே சொன்னால இடிப்போம், நீ இடிக்க மாட்டேன் நம்ம சொன்னோம். நீ இடிக்க மாட்ட, இந்த அவன் இருக்கிறான் காப்பாற்றிடுவான், இவன் இருக்கிறான் காப்பாற்றிடுவான். அது மாதிரி அன்னைக்கும் அந்த ஜீவ்ஸ் 1901 போய் உட்காந்துக்கிட்டு பலஸ்தீனத்தினுடைய விவசாய நிலங்களை எல்லாம் வாங்க ஆரம்பிக்கிறான். எந்த அளவுக்குன்னா மார்க்கெட்டு ரேட்டை விட அதிகமான விலை கொடுத்து வாங்குகிறான். அன்றைக்கி முஸ்லீம்கள் போய் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரேட்டு நல்லா கிடைக்கிது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, விற்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரே வருஷத்தில்
17,500 ஏக்கர் வாங்கிட்டான். ஒரே வருஷத்தில் 17,500 ஏக்கர் வாங்குறான். முஸ்லீம்கள் அந்த வெளியே என்ன நடக்குதுன்னு என்ன பண்ணலை, தெரியலை. அதில் மிகப்பெரிய கை சேதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நம்ம ஹிஸ்ட்ரி புக்கில் சொல்கிற மாதிரி உண்மையெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் நமக்கு சொல்லி கொடுக்குறான்ல, அது மாதிரி உண்மையான விஷயம்லாம் அது கிடையாது. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் 2 குரூப் நின்றுச்சு. நீங்கள் இன்றைக்கி நீங்கள் போய் ஹிஸ்ட்ரி புக்கை எடுத்து பார்த்துக்கங்க, எல்லாத்துலேயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது. யார் இருக்கிறான்னா, இத்தாலி இருக்கிறான், ஜெர்மனி இருக்கிறான், ஆஸ்திரியா ஹங்கேரி இருக்குது, பல்கேரியா இருக்குது. இவங்களுக்கு சப்போர்ட்டாக யார் இருக்கிறான்னா உஸ்மானிய பேரரசு இருக்குது சப்போர்ட்டாக. அதே மாதிரி எதிரணியில் ரஷ்யா, பிரான்ஸு, பிரிட்டன், செர்பியா இந்த நாடுகள் இருக்குது. எப்போ நடந்துச்சு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்படின்னு பார்த்தோம்னா 1914 1918 வரையும் நடந்துச்சு. 4 வருஷம் நடந்துச்சு. இப்போ யார் ஜெயிச்சிட்டானா, பிரிட்டன், ஃப்ரான்ஸு, ரஷ்யா ஜெயிச்சிருச்சு. ஜெயித்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா உஸ்மானிய பேரரசினுடைய நிலப்பகுதிகளை எல்லாம் பிரித்து கொண்டார்கள். நல்லா கவனித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரு நடந்துச்சு. ஹிஸ்ட்ரி புக்கை எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் யார் தோத்துட்டா? ஜெர்மனி தோத்துருச்சு, இத்தாலி தோத்துருச்சு, ஹங்கேரி தோத்துருச்சு. ஆனால் இத்தாலியுடைய நிலத்தை யாரும் பங்கு போடலை, ஜெர்மனியினுடைய நிலத்தை யாரும் பங்கு போடலை, ஹங்கேரியினுடைய நிலத்தை யாரும் பங்கு போடலை, ஆஸ்திரியாவினுடைய நிலத்தை யாரும் பங்கு போடலை. உஸ்மானிய பேரரசினுடைய நிலங்கள் மட்டும் பங்கு போடப்பட்டுச்சு. பிரிட்டனுக்கு இது, பிரான்ஸுக்கு இது, ரஷ்யாவுக்கு இதுன்னு சொல்லி உஸ்மானிய பேரரசினுடைய நிலங்கள் மட்டும் பங்கிடப்பட்டுச்சு. என்ன காரணம்? பங்கிடுவதற்காகத்தான் போர் நடந்துச்சு. உஸ்மானிய பேரரசினுடைய நிலத்தை பங்கிடுவதற்காகத்தான் அந்த போரே நிகழ்ந்தது. அதை முஸ்லீம் சமுதாயம் என்ன பண்ணலை, உஸ்மானிய பேரரசு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, இத்தாலியும் ஜெர்மனி அடிச்சுக்கங்கிறான்னு விட்டுருக்கணும். ஆனால் அன்னைக்கு அரசியல் விழிப்புணர்வு இன்னமும் முஸ்லீம்கிட்ட இல்லை. இவன் விட்டா அவன் ஒரு சீட்டு கொடுத்தா எனக்கு 2 அப்பா எனக்கு ஒரு அம்மான்னு சொல்லிட்டு போயிடுறோம், இங்கிட்டு ஓடி போயிடும். அப்படி தான் இருக்குது அரசியல் விழிப்புணர்வு. அப்போ அந்த அடிப்படையில் தான் அன்னைக்கு என்ன பண்ணாங்க, இருந்தாங்க. அரசியல் விழிப்புணர்வு இல்லை, என்ன நடக்குதுன்னே தெரில. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரா இத்தாலி ஜெர்மனிக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன் அப்படின்னு உஸ்மானிய பேரரசு போய் நின்றுச்சு. விளைவு என்னன்னா இத்தாலியாக இருந்துச்சு, ஜெர்மனியாக இருந்துச்சு, ஆஸ்திரியாவாக இருந்துச்சு, ஹங்கேரி அப்படியே இருந்துச்சு. ஆனால் உஸ்மானிய பேரரசினுடைய நிலங்கள் மட்டும் துண்டாடப்பட்டுச்சு. அப்படி துண்டாடப்பட்ட நிலங்களில் பலஸ்தீன் பிரிட்டனுக்கு கீழே வந்துச்சு. சும்மால துண்டாடப்பட்டு பிரிட்டனுக்கு கீழே வந்துச்சு. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு முன்னாடி அல்லாஹ் அக்பர், முஸ்லிம் சமூகத்தில் அரபியர்கள் பெருசா துருக்கியர்கள் பெருசா என்ற இனவாதம் பேசப்பட்டுச்சு. அப்போதான் அல் ஜசீரத்துல் அரபியாவாக இருந்தது சவுதி அரேபியாவாக புத்துணர்வு பெற்றது. நிறைய அதில் நடந்திருக்கு, நிறைய நயவஞ்சகத்தனங்களும் இஸ்லாமிய சமூகத்தை கூறு போட்டு கழுத்தறுக்கக்கூடிய வேலைகளை சில முஸ்லீம் தலைவர்களே செஞ்சிருக்கிறார். அதெல்லாம் நடந்ததுக்கு அப்போ தான் அவ்வளோ பிரச்சனை முஸ்லீம் சமூகத்தில் இருந்துச்சு. இப்போ சியோனிசம் இந்த அளவுக்கு வேலை செய்யுது. இதில் குறிப்பாக பெண்களுடைய கவனத்துக்கு பார்க்கணும். சியோனிசம் பெண்களை வேலை வாங்குச்சு. உமன்ஸ் ஜூஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி பெண்களுக்குன்னு ஒரு அமைப்பை வச்சு பெண்களுக்கு இடையில் அது அந்த சிந்தனையை உயிரூட்டியது. இன்னைக்கு ஹிந்துத்துவமும் செய்யுது. துர்கா வாகினி என்றும் சேவிகா சமித பாரதி என்றும் ஹிந்துத்துவமும் பெண்களை பயன்படுத்துகிறது. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ரோட்டில், அது நக்பூராக இருக்கலாம், புனேவாக இருக்கலாம், வாளை தூக்கிக்கிட்டு நான் முஸ்லீம்களை வெட்டொழிப்போம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, நம்முடைய சகோதரி இந்து மத சகோதரிகள் ரோட்டில் நின்றுட்டு மார்ச் பண்ணுறாங்க. ஆனால் முஸ்லீம் சகோதரிகள் அல்லாஹ் அக்பர், அடுப்பங்கரையிலேயே அவங்களுடைய ஆயுள் முடிந்து விடுகிறது. அவ்வளோதான், அடுப்பங்கரையிலேயே என்ன பண்ணியது, பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கணும், டின்னர் பண்ணணும், லஞ்சு பண்ணணும், சாயந்தரம் தான் டீ போடணும், என் மாமியாருக்கு இஞ்சி டீ போடணும், என் கணவருக்கு வந்து கிரீன் டீ போடணும். இப்படி அடுப்பங்கரைக்குள்ளேயே அவங்களுடைய ஆயுசை முடிச்சிடும். அப்போ அன்புக்குரிய சகோதரிகள், நீங்கள் வெளியே வரணும், தீனை கற்றுக்கறணும், உலகியல் அரசியலை கற்றுக்கறணும். ஏன்னா ஒரு தீன் உயர்ந்த இடத்துல வருது,
உயிரேற்றம் பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா அது பெண்களின் மையமாக கொண்டு தான். அன்னைக்கு சலாஹுதீன் அய்யூபியாக இருக்கட்டும், இமாமுதீன் ஜங்கியாக இருக்கட்டும், எல்லோருமே அவங்களுடைய உம்மாமார்கள் வளர்ப்பதுனால தான் அவங்க அப்படி வந்தாங்க, கண்கூடாக அவங்க காட்டி தந்தாங்க. இப்போ அந்த அடிப்படையில் சகோதரிகள் நல்ல கவனத்தில் கொள்ளணும். இந்த உம்மா, இந்த முஸ்லீம் சமூகம் திரும்பருக்கும் ஆற்றல் பெறணும்னா நீங்கள் தீனுக்குள்ளே வரணும். உங்களுடைய கையில் தான் இருக்குது அடுத்த சந்ததியை தீனின் அடிப்படையில் வளர்ப்பது. இப்போ அதில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடியவளாக. இது அன்னைக்கு ஜியோனிசமும் செஞ்சிச்சு. கரெக்டாக என்ன பண்ணால் பெண்களை வச்சு வேலை வாங்கினாங்க. இப்போ அன்புக்குரியவர்களே, அப்போ ஜியோனிசம்ங்கிறது நாம் இன்றைக்கி பார்க்குற மாதிரி யூத கிடையாது. அங்கே எல்லோருமே என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. யாருக்காக அவங்க வேலை செய்வதற்கு பார்க்குறாங்கன்னா தஜ்ஜாலியத்திற்காக. இப்போ அந்த அடிப்படையில் இன்றைக்கி முஸ்லீம் சமூகத்தின் நிலையை பார்க்குறோம். இன்றைக்கி முஃப்தி உமர் ஷரீஃப் காசிமி அவங்க சொன்ன மாதிரி, முஃப்தி உமர் ஷரீஃப் காசிமி ஃபேஸ்புக்கில் டெய்லி ஒன்று எழுதிக்கிட்டே இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவர் ஹக்கை புரிஞ்சு எழுதிக்கிட்டே இருக்கிறார். இன்றைக்கி கஸாவினுடைய தாக்குதலுக்கு காரணம் என்ன அப்படின்னு முஃப்தி உமர் ஷரீஃப் சொல்கிறார். எல்லா அரபு நாடும் இஸ்ரேலுக்கு சஜ்தா செய்து விட்டன, ஆனால் காசா மட்டும் ருக்கு செய்வதற்கு மறுக்கிறது, அதனால தான் அதுக்கு இந்த பாடுன்னு சொன்னார். ஹக்கு தான். எல்லா அரபு நாடுகளும் இஸ்ரேலுக்கு சஜ்தா செய்து விட்டன, கஸா ருக்கு செய்ய கூட மறுக்கிறது, கட்டுப்பட முடியாது என்று கஸா நிற்பதினால்தான் கஸாவுக்கு இந்த தாக்குதல். ஒற்றை வரியில் முஃப்தி அழகாக எழுதிட்டார். அதுதான் ஹக். இப்போ அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் குன்னூத்து நாசிலா. ஆமாம், குன்னூத்து நாசிலா செய்யணும். குன்னூத்து நாசிலா மட்டுமே தீர்வு கிடையாது. திரும்ப அதை சொல்கிறோம். துவா மட்டுமே இஸ்லாம் சொல்லித்தரவே கிடையாது. துவா ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, துவா செய்யணும். எப்போ அந்த விஷயத்திற்கு எதிரான செயல்பாடுகளை எல்லாம் செஞ்சுட்டு துவாவும் செய்யணும். அல்லாட்டி துவா செஞ்சுட்டு அந்த வேலையை செய்யணும். இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு பத்ரில் உட்காந்து தான் துவா செஞ்சாங்க, மதீனாவில் உட்காந்து என்ன பண்ணலை, துவா செய்யலை. பதில் அல்லாட்டி மதீனாவில் துவா செஞ்சுட்டே பதிலுக்கு வரணும். அப்போ வெறும் துவா மட்டுமே நம்மளாலாம் அதுதான் முடியும். நான் அரபுக்களால் எது வேணாலும் செய்ய முடியும். இன்றைக்கி பார்க்குறோம், அல்லாஹ் அக்பர். நானும் சொல்லுவேன், ஓப்பனாக சொல்லுவேன், சவுதியும் தஜ்ஜாலியத்திற்கு போகுது. அதனால தான் இன்றைக்கி பார்க்குறோம், இந்த உலக அழகி போட்டியும் சரி, ஹாலோவின் பண்டிகையும் சரி, இன்றைக்கி மியூசிக் அகாடமிக்கு ஓப்பன் பண்ணுற தாயிஃப் நகரத்தில், அதுவும் சரி. இப்போ இன்றைக்கி அந்த முகமது பின் சல்மான் முடி இளவரசர் இன்னைக்கு சவுதியை எதை நோக்கி கொண்டு போறானா, தஜ்ஜாலியத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறார். எல்லாரும் மௌனம், ஆலிம்கள் அனைவரும் மௌனம், சுதைசி முதற்கொண்டு. அது என்ன எல்லாம் இருக்கு. அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து பேசுகிறோம், அங்கே பேசுகிறோம்னா பேசி முடிச்சோடனே கூட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் அங்கே நடக்க தான் செய்யும். பேசி முடிச்சோடனே கூட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம இதே இது சவுதியில் உட்காந்து பேசுகிறோம்னா பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் யாரும் என்ன பார்க்க முடியாது. அப்படி ஒரு நிலை தான் இங்கே என்ன பண்ணுது இருக்குது. அல்லாஹ் அலம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ அந்த அளவுக்கு இன்றைக்கி நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா போயிட்டுருக்கு. அப்போ அன்புக்குரியவர்களே, அப்போ அதில் நாம் கவனம் செலுத்தணும். இப்போ சியோனிசம் அந்த வேலைகளை, இப்போ அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை இடிச்சுட்டு ஹைக்கல் சாலமோன் கட்டுறதுக்கு அவங்க அடிக்கல் நாட்டிட்டாங்க. அதை நோக்கி தான் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நகர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய அதனுடைய பேச்சுகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, லா தஹினு வலா தஹ்சனு அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். அதுதான் இஸ்லாம் திரும்ப சொல்லு. நீங்கள் கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க. இஸ்லாத்தை நீங்கள் நிலைநாட்டுபவராக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்து நிற்பீர்கள். இப்போ இன்றைக்கி நம்ம ஹிந்துத்துவத்தை பார்த்தையோ, சியோனிசத்தை பார்த்தோ, இலுமினாட்டியை யாரை பார்த்தும் பயம் கிடையாது. நமக்கு யார் இருக்கிறா, அல்லாஹ் இருக்கிறான். ஆனால் நமக்குரிய ஷர்த்து என்னன்னா, நாம் நம்முடைய வாழ்வை இஸ்லாமிய வாழ்வாக மாற்றணும். அதான் முக்கியம். இப்போ நேற்று கூட நம்ம சொல்லியிருந்தோம், நமக்கு இது கற்றுத்தரப்படுது. என்ன கற்றுத்தரப்படுதுன்னா, முஸ்லிம்கள் யூதர்களுக்கு என்ன பண்ணணும், மாறு செய்யணும். எதில், நோம்புலையும் தாடியிலையும் மட்டுமான இல்லை, எல்லாவற்றிலும். அல்லாஹ் ஒரு கட்டளையை சொல்லும் போது அவன் செய்ய மறுத்தான்ல, நம்ம செய்யணும். அதுதான் மாறு செய்வது. ஜிஹாது செய்யும் சொன்னால் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, ஆனால் நம்மளுக்கு அல்லாஹ் சொன்னான்னா செய்யணும். நீ இந்த ஊருக்குள்ளே சஜ்தா செஞ்சுட்டு போ அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணாவே, தவந்துக்கிட்டே போனான். ஹித்தத்துன் மன்னிச்சிருன்னு சொன்னால் ஹிந்தத்துன் கோதுமையை கொடுன்னு கேட்டான். இப்போ இதெல்லாம் யூதர்களுக்கு மாறு செய்வது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, யூதர்களுக்கு மாறு செய்வதுன்னா என்ன பண்ணிடுறோம், ஒன்லி நோம்புலையும் தாடிலையும் மட்டும் வந்து நின்றோம். அப்படி அல்ல, நம்முடைய உடை நடை பாவனை
நீங்கள் முஸ்லீமுடைய எவ்வளோ முஸ்லீமுடைய ஆடை கலாச்சாரம் யூதர்களுடைய கலாச்சாரம் தான் இருக்குது. எவ்வளவோ முஸ்லீமுடைய சிகை கலாச்சாரம், முடியினுடைய கலாச்சாரம் யூதர்களுடைய கலாச்சாரமாக தான் இருக்குது. தொண்டைக்கு கீழே போயிருச்சுன்னா அது வேற ஒரு பகுதி. உணவு கலாச்சாரம் கூட இன்றைக்கி என்ன பண்ண மாறிடுச்சு. விரல் சூப்புறதுக்கு அவன் என்ன பண்ணுறான், தயங்குறான். எங்கே வீட்டில் உட்காந்தா நல்லா சாப்பிட்றாப்புல, நான் சாப்பிடலாம் என்ன பண்ணுறா, விரலை அப்படி சூப்பி சாப்பிட்றாரு. ஹோட்டலில் உட்கார்றதுக்கு அப்படி இப்படி வருது, எல்லாரும் பார்த்துருவாங்களா, அப்படி அல்ல. சுன்னா இந்த இஸ்பால் கரண்டை காலுக்கு மேலே உடுத்துறது கொஞ்சம் அப்படியே ஒரு தயக்கமாக இருக்குது. இப்போ இது எல்லாம் தான், எல்லாவற்றிலும் வாழ்வு மிக முக்கியம். இன்றைக்கி பிஸ்னஸ் மேன் நிறையா இருக்கிறோம். அதனால் பிஸ்னஸில் யூதர்களுடைய வளமை என்னன்னா, பெனிஃபிட்டை எதிர்நோக்கி வியாபாரத்தை செய்வது. ஒரு வேலையை செஞ்சானா எனக்கு இதில் என்ன லாபம் அப்படின்னு கேட்பான். இதில் என்ன லாபம். முஸ்லீமுடைய வியாபாரம் என்னன்னா, இந்த வேலையை செஞ்சுட்டேன்னா இல்லை அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம். இது நம்ம சமூகம் செஞ்சு காட்டியிருக்கு, நம்ம பார்க்குறோம். உண்மையிலே நம்மளாம் ஆச்சரியம்தான் படுறோம். துருக்கியினுடைய வீதிகளும் பக்தாதினுடைய வீதிகள்லையும் சந்தைகளில் மக்கள் வரும்போது இந்த வியாபாரிகள் அந்த ஓனர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு என்ன பண்ணிருச்சு, வியாபாரம் கிடச்சிருச்சு. அந்த சகோதரர் கிடைக்கித வியாபாரமே கிடைக்கல, நீங்கள் அங்கே போய்க்கங்க. இன்றைக்கி என்ன தெரியுமா, அங்கே போனால் பா இங்கே வாங்க இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு போகிறோம். ஹக்கு தான், அங்கே போகிறான் தான் கிடைக்க தான் போகிறான். இங்கே வா அக்கா, இங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்றோம். ஆனால் நம்முடைய கலாச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மூதாதையர்கள் அப்படி தான் நடத்திட்டு போயிருக்கிறாங்க. இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு உண்டான வியாபாரம் முடிஞ்சிருச்சு, இந்த அவருக்கு தான் வியாபாரமே ஆகலை, அந்த கடைக்கு நீங்கள் போங்க. இப்படி நிறைய இருக்குது. கல்வி எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம்னா, நம்மளை அறிந்தோ அறியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ அந்த உலகம் ஆடுறதுக்கு நியூ வேர்ல்டு ஆர்டருக்கு போயிட்டு இருக்கிறோம். இப்போ அதிலிருந்து நாம் என்ன பண்ணோம்னா, நாம் தப்பிச்சுக்கிறோம். என்ன தப்பிக்கணும் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்தது தான். சூரத்துல் கஹ்ஃபுடைய முதல் அத்தியாயங்களை ஓதணும். ஓதுனா மட்டும் போதாது, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்கணும். என்ன நடைமுறைப்படுத்தணும், உனக்கு இந்த உலகமே காலடியில் வந்தாலும் நான் இஸ்லாத்தின்படி வாழ்வதற்கு குகை ஒன்று போதுமானதுன்னா அங்கே போயிடும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம், அது ரொம்ப கஷ்டம். உலகமே உன் காலடியில் விழுகுது. இஸ்லாமா இந்த உலகமா அப்படின்னா நீ என்ன பண்ணணும், இந்த தஜ்ஜாலியத் அதை தான் காட்ட போகுது. தஜ்ஜாலியத் அதைத்தான் காட்ட போகுது. எல்லாத்தையும் கொடுப்பான். எனக்கு கட்டுப்படு, உனக்கு நான் என்ன பண்ணுறேன், நெட்வொர்க்கு கொடுக்குறேன். இன்றைக்கி ஃபோன் ஒர்க் ஆகலைன்னா மண்டையை பிச்சுக்கிறான். ஒரு நாள் ஒன்றுமே இல்லை, வேறு எதையுமே தஜ்ஜால் கொடுக்க தேவையில்லை, உனக்கு நெட்வொர்க்கை மட்டும் நான் கொடுக்குறேன், எல்லாட்டி கட் பண்ணிடுவேன்னு சொன்னால் நம்ம பிள்ளை தான் போய் நிற்க போகுது. அல்லாஹ் பாதுகாக்கணும். பலந்து வேலை அந்த சூரத்துல் கஹ்ஃப் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சூரத்துல் கஹ்ஃப் மனப்பாடம் பண்ணால் தஜ்ஜால்லேருந்து தப்பிச்சுக்கிறாங்க. இல்லை, மனப்பாடம் பண்ணுறது எதுக்கு, அதனுடைய கருத்தை உள்வாங்குவது. அஸ்ஹாபுல் கஹ்ஃப் அதைத்தான் செஞ்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தௌஹீதில் அவங்க உறுதியாக இருந்தாங்க. ஆனால் ஷிர்க் அவங்கள அடிபணிய செய்ய சொல்லுது. ஓ தௌஹீதெல்லாம் வச்சிரு, நாங்கள் சொல்கிறத கேளு அப்படின்னு. அப்போ அவங்க என்ன முடிவு எடுத்தாங்க, குகையில் போய் கூட என்ன பண்ணிக்கிறோம், இருந்துக்கிறோம், எங்களுக்கு உங்கள் வாழ்க்கை வசதியில் என்ன பண்ணால் வேணான்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அது மாதிரி தான் முஸ்லிம்கள் அந்த முடிவை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும். ஏன்னா தஜ்ஜாலியத்தை நெருங்கி கொண்டு சூப்பர் முஸ்லீம் முஸ்தபா பாய் மாதிரி 2060 வந்துடுவார், 37 வந்துடுவார்னு வருஷ கணக்கீடுலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கு தலீல்லாம் இல்லை. அவர் எந்த அடிப்பில் அடிச்சு விட்றாருன்னு தெரில, கணக்கு போட்டுறாரு. விட்டால் மே 27 வந்துடுவார்னு சொல்லுவாரா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த அடிப்பில் அவர் கணக்கு போட்டு 30, 32, 44 அப்படியெல்லாம் தஜ்ஜாலியத்தை நெருங்கிருச்சு. எப்போ வேண்டாலும் என்ன பண்ணலாம், வரலாம். நான் அதை நோக்கி தான் இந்த உலகம் இழுத்து கொண்டுட்டு போது. அதுக்கு சியோனிசம் முழு வேலையும் செய்யுது. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யக்கூடிய முஸ்லீம் சமூகம் உறங்கி கொண்டு இருக்கு. அதுதான் முக்கியம். அதுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிறவங்க உறங்கி கொண்டு இருக்கு. சில பேர் வேலை செய்யலாம் என்றாலும் அந்த வேலையெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது. அந்த வேலையெல்லாம் செய்யாத இப்போ இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, குரூப் இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் நாம் விளங்கி கொண்டு நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்குண்டான வேலைகளில் நாம் ஈடுபடணும். எந்த நிலைகளிலும் யூத நஸ்ரானிகளுக்கு கீழ்ப்படையாமல்
அவங்களுக்கு எதிர்த்து நின்று இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய மக்களாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மில் ஒவ்வொருவரையும் ஆக்கியல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.